ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் எள்ளு உருண்டை. எள்ளு உருண்டை ரொம்ப ரொம்ப ஒன்று. அதுக்கு ஃபஸ்ட்டு கடலையை வறுத்துறணும். அதுக்கப்புறம் எள்ளையும் இந்த மாதிரி வறுத்துறணும். எள்ளு வறுக்கிறப்ப மட்டும் அதில் லைட்டாக ஒரு பாப் சவுண்டு வரும், பாப்பிங் ஆகிற சவுண்டு வரும். அது வரைக்கும் தெறிக்கிற சவுண்டுன்னுவாங்க. அந்த மாதிரி அந்த சவுண்டு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். தீயை விட்டுறாதீங்க, கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. கடலையை ஆஸ் யூஷுவல் நம்ம வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறமா அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறோம். கடலையில் இருக்க தோலெல்லாம் எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் இது மாதிரி கையில் பிசைஞ்சோம்னாலே அந்த தோல் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா அந்த தோலை அந்த முரத்தில் வச்சு புடைப்பாங்க இல்லையா, அது மாதிரி புடைச்சோன்னா அந்த தோல் எல்லாம் தனியாக செப்பரேட் ஆகி வரும். அதை நம்ம தூக்கி போட்டுடலாம். இல்லை அப்படின்னா லைட்டாக அப்படி வாயில் ஊதுனா அப்படின்னாலும் அந்த தோல் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது மாதிரி பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்துலேயுமே இப்படி கையில் ப்ரெஷர் கொடுக்குறப்போ எல்லா கடலையில் இருக்க தோலும் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி முரத்தில் வச்சு நம்ம புடைச்சிடலாம். பிளாஸ்டிக் முரத்தில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சில்வர் முரத்தை காட்டிலும். இந்த மாதிரி தனியாக ஒரு செப்பரேட்டாக எடுத்துருங்க. லைட்டாக வாயில் ஊதுறப்பையும் அது பறந்துடும் அந்த தோலெல்லாம். இதை நம்ம இப்போ ஒரு பவுலில் எடுத்தாச்சு. அப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைக்க போகிறோம். அரைக்கிறப்போ ரொம்ப கண்டினியூஸாக நம்ம அரைக்கக்கூடாது, மற்ற திங்ஸ் அரைக்கிற மாதிரி. ஜஸ்ட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து நிப்பாட்டி அரைச்சோம் அப்படின்னா நல்லா பவுடராக நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா எண்ணெய் விட்டுரும், நம்மளை சாலிடாக பவுடராக கிடைக்காம இப்படி எண்ணெய் பிசுக்கும் நம்ம பிசைஞ்ச மாதிரி கிடைச்சிரும். அதனால் சின்னதாக பல்ஸ் விட்டு நம்ம அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறம் நான் அரைக்கிறது வேணால் பாருங்கள் எப்படி அரைக்கிறேன்னு. நிப்பாட்டி அரைப்பேன். ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் மிக்ஸியில் அரைச்சிட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவேன். திருப்பியும் அரைக்கிறது, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி லைட்டாக கையில் கொஞ்சம் கிளறி விட்டுறது, அது மாதிரி பண்ணுவோம். இதுக்கு மேலே ரொம்ப ஸ்பீடாக அரைச்சிட்டோம்னா அப்படியே சாலிடாக அந்த எண்ணெயும் விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மாவெல்லாம் பிசைஞ்சால் என்ன ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அது மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கடைகளில் அது மாதிரியும் விற்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சிருந்தா நீங்கள் அது மாதிரி நல்லா கண்டினியூஸாக அரைச்சி அது மாதிரியும் செஞ்சுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி பவுடராக இருக்கிற மாதிரி இருக்கிற எள்ளு உருண்டை தான் பிடிக்கும். அதனால நான் இது மாதிரி பல்ஸ் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். இப்போது இதை அரைச்சதுக்கப்புறமா இதில் எள்ளு போட்டு அரைச்சிடலாம். ஆனால் எள்ளு கடலை அளவுக்கு அவ்வளோவா பல்ஸ் ஆயில் விடலை. பிகாஸ் நம்ம அதை நல்லா அந்த தெறிக்கிற அளவுக்கு வறுத்துட்டோம் இல்லையா, அதனால் அவ்வளோவா ஆயில் விடலை. சப்போஸ் அப்படி வறுக்காமல் அரைச்சோம் அப்படின்னா உடனே ஒரு பல்ஸ்லேயே ஆயில் விட்டுருது. அதனால் நல்ல உங்களுக்கு ஆயிலி கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா ஃபாஸ்ட்டாக. இல்லைன்னா பல்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டி அது மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இது வறுத்து ஆற வச்சிட்டோம் நம்ம கொஞ்சம் நேரம். அந்த பெரிய பிளேட்டில் போட்டால் சீக்கிரம் ஆறிடும்ன்ட்டு அதில் வச்சு ஆற வச்சாச்சு. இப்போ அதையும் அரைச்சிடலாம். அதுவுமே நான் பல்ஸ் பண்ணி தான் அரைக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் நம்ம இனிப்புக்கு நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்க போகிறோம். நாட்டு சக்கரை எங்கள் ஓன் ஃபார்மில் மேக் பண்ணது. இதில் தனியாக சோடாவோ அந்த மாதிரி எதுவுமே கெமிக்கல் எதுவும் ஆட் பண்ணாமல் பியோரான நாட்டு சக்கரை இது. ஒருவேளை நம்ம சோடா அது மாதிரி ஆட் பண்ணோம்னா தான் கொஞ்சம் ஒயிட்டிஷாக கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு கிட்டத்தட்ட கருப்பட்டி எப்படி இருக்கும் அது மாதிரி தான் நம்மளோட நாட்டு சர்க்கரையுமே அதே மாதிரி கலரில் தான் இருக்கும். கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்குமே தவிர அதில் ஸ்வீட்ஸ்லாம் பண்ணால் கருப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நாட்டு சர்க்கரை தான் நான் வச்சுருக்கிறது. எந்த ஒரு சோடாமே ஆட் பண்ணாமல் பியோரான ஒரு நாட்டு சர்க்கரை. அதை தான் இதில் போட போகிறோம். இப்போ அந்த உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இதுதான் அந்த நாட்டு சர்க்கரை. ஒரு சில இது இன்னமும் பிரைட்டாக ஒயிட்டிஷாக இருக்கும். அதிலலாம் நிறைய சோடா ஆட் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் பொதுவாக இது தான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது. இப்போ எல்லாமே ஒரே மிக்ஸி ஜாரில் போட்டு கலந்துட்டு ஒரு பல்ஸ் பண்ண போகிறோம். ஆனால் இது கொஞ்சம் நிறைய இருக்கனால அவ்வளோவா மிக்ஸ் ஆகலை, பல்ஸ் ஆகலை. அதனால் நம்ம பிளேட்டில் திருப்பி போட்டுட்டு லைட்டாக இதில் பல்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் பிளேட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம்.
உருண்டைகளாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட எள்ளுருண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த எள்ளுருண்டையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து வந்து இந்த எள்ளுருண்டை சாப்பிட்றது மூலமாக கிடைக்கும். பாடி பெயின் அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரப்போ. ப்ளஸ் வந்துட்டு ஹார்மோன் அண்ட் இம்பேலன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அயன் வந்து நல்ல ஹை ரிச் இன் அயன். இந்த எள்ளுருண்டையில் நாட்டு சர்க்கரையிலையும் அயன் இருக்குது, எள்ளுலேயும் இருக்குது, கடலில் இருக்குது. அதனால் எல்லாமே அயன் வந்து நிறைய இருக்குது. நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவலையும் இந்த எள்ளுருண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது கடையில் வாங்கினா ரேட் ஜாஸ்தி வரும். ஒரு பேக்கில் 5 இருக்கும், அது 35-40 வரும். நம்ம வீட்டில் செய்கிறப்போ நிறைய அளவு கிடைக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.